நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேமம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழை நாரை வச்சு எப்படி ஒரு கூடை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சை வாழை நார் எடுத்து இப்படி வெயிலில் காய போட்டாச்சு, உரித்து காய போட்ட நார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பச்சை நாரை காய போட்டால் தான் உங்களுக்கு நார் பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும். இப்போ 3 நார் எடுத்து வாழை நாரை வச்சு அதை கட்டிக்கணும். 3ஐயும் சேர்த்து கட்டிட்டு இப்போ இந்த வாழை நாரை நம்ம பின்னிக்கலாம். இப்போ சடை பின்னுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி சேம் மெத்தடில் இந்த வாழை நாரை பின்னணும். நீங்கள் வாழை நாரை பச்சையாகவே மரம் இப்போ வெட்டணுன்னா நம்ம பிரித்து காய வச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒயிட் கலராக இருக்கும் வாழை நார். இல்லாட்டி உங்களுக்கு காஞ்ச பிறகு எடுத்து நம்ம காய வச்சோன்னா அது பார்த்திங்கன்னா கருப்பு கலராக இருக்கும். அதனால் வாழை நாரை பச்சையாக இருக்கையிலே உரித்து ஒரே நாளையில் காஞ்சிரும். நீங்கள் மொட்டை மாடில் எங்கள் வெயிலில் எங்கே காய போட்டாலும் காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி பின்னி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பின்னி வச்சுக்கணும். இப்போ நம்ம அதுக்கு தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், மேலேயும் முடிச்சு போட்டுறணும், கீழேயும் முடிச்சு போட்டுறணும். இந்த மாதிரி பின்னி வாழை நாரை எடுத்துக்கணும். இதுவே நம்ம நல்லா நாரை கொஞ்சம் அகலகலமாக இது பண்ணி கட்டினோம்னா பின்னல் பெருசாக வரும். இங்கே பாருங்கள், நான் இதெல்லாம் பின்னி வச்சுருக்கேன். நீங்கள் பின்னையில் லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு பின்னுங்க. ஒரு சிசரு, நூல், ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ வாழை நாரை வச்சு நம்ம எப்படி பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழை நாரை வச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா க்ளூ கன் கம்மை வச்செல்லாம் ஒட்டி ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வாழை நாரை ஊசி நூல் வச்சு தச்சுனிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சுற்றிட்டு இந்த ஊசி பெரிய ஊசியில் நூல் கோர்த்து இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்றிட்டும் ஒரு பின்னல் போடணும். இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நம்ம பொறுமையாக பண்ணணும். ஆனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பின்னலை கம் வச்சு ஓட்டுறோன்னா அது உடனே பிரிஞ்சிடும், லூஸாக இருக்கும். இதிலே வாழை நாரை வச்சே டைரெக்டாக பின்னி பண்ணுற மெத்தட் இருக்குது. இது நம்ம 3 தையல் மாதிரி, அதாவது சடை பின்னுற மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். அப்படியே தைக்கிறோம் சுற்றி. இப்போ நம்ம கூடை தானே பண்ண போகிறோம். அந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா கீழே, அதாவது அடித்தட்டு சொல்லுவோம்ல, அந்த அடித்தட்டு ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் ரவுண்டாக சுற்றி ஃபுல்லாக ஊசி நூல் வச்சு தைச்சிட்ருக்கோம். ஒன்று ஜாயின் பண்ணையில் இன்னொரு கனெக்ஷன் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லாட்டி ஒன்றில் ஸ்டிச்சிங் விழுந்திருக்கும், ஒன்றில் ஸ்டிச்சிங் விழுகாது, லூஸ் ஆயிரும். நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா தான் பார்க்கவும் உங்களுக்கு லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாத்தையும் சுற்றி ஸ்டிச் பண்ணணும். ஒரு சுற்றுக்கும் இப்படி உள்ளே விட்டு நூல் எடுத்து அப்படி சுற்றி ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச்சிங் போடையில் கையில் எதுவும் படாமல் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஒரு பின்னல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு ஜாயின் பண்ணி அதோட சுற்றி வச்சு நம்ம தையல் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பின்னையில் போட்டோம் பார்த்திங்களா, அதை கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், அது பிரியாது. இன்னும் நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஜாயின் பண்ணையிலையும் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு அதோடு வச்சு சேர்த்து வச்சு தையல் போட்டுறணும். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக சுற்றி தையல் போட்டிங்கன்னா சேமாக உங்களுக்கு ஒன்று போல் வந்துடும். இதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ அகலமாக பண்ணாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி ரவுண்டாக சுற்றிக்கலாம். இப்போ நம்ம கூடைக்கு தேவையான அகலம், அந்த அகலம் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சுற்றுனது சின்னதாக இருந்துச்சு, அதனால் நான் இன்னொன்று எடுத்து சுற்றிருக்கேன். மொத்தமே பார்த்திங்கன்னா நான் 2 பின்னல் வர்ற மாதிரி, அதாவது மொத்தமாக 2 பின்னல் வர்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டா நமக்கு கீழே ரெடி ஆயிரும். நம்ம வாழை நாரை பிரித்து காயப்படையிலே நல்ல நீளமாக வரும், சின்னதாகவும் வரும்.
ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கையில் பிஞ்சிருமா. ஆனால் நம்ம காய போட்டுட்டு நம்ம எவ்வளோ நீளம் வருதோ 3 3ஆக சேர்த்து வச்சு பின்னிக்கலாம். நல்ல பட்டையாக பிரித்து காய போட்டிங்கன்னா உங்களோட பின்னல் இன்னும் பெருசாக வரும். நான் கொஞ்சம் சிறுசாக பின்னினதுனால எனக்கு வந்து பின்னல் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் இதில் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூடையோட மெயின். கீழே வந்து அடியில் வர தட்டு. இதை வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க தையல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக பிரித்தா தான் பிரியணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா கம்மை வச்சு லைட்டாக ஒட்டிக்கிட்டு அதோடையே சேர்த்து ஸ்டிச்சிங் போடுங்க. அப்போ தான் பிரியாது, லூஸ் ஆகாது. இல்லாட்டி லூஸ் ஆயிரும். வந்து ஊசியில் நூல் விட்டு நம்ம டைட் பண்ணி நாட் போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நாட் போட்டு எடுத்துகிட்டு இப்போ கூடை வந்து கீழே மேலே கீழ் தட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ மேலே சுற்று, இந்த ஒரு சுற்றும் தான் நீங்கள் சுற்றி இதை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணையில் தான் நமக்கு கூடை வந்து பார்த்திங்கன்னா உயரமாக வரும். இங்கே பாருங்கள், அந்த தட்டுக்கு மேலே வந்து நம்ம பின்னலை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அதோடு வச்சு ரவுண்டாக பின்னல் பண்ணலை, மேலே வச்சு, அதாவது மேலே தூக்கி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு சுற்ற பார்த்திங்கன்னா உயரம் கொடுக்கும். இது நான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சுற்றி தச்சுட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரிங்க பார்த்திங்களா, இதே மாதிரி வச்சு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4-5 உயரம் வர அளவுக்கு சுற்றி தச்சுருக்கேன். தச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ ஒன்று எடுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பின்னப்போ நாட் போட்டதை வந்து கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணிவிட்டு மேலே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு. சுற்றி வச்சு அதோட சேர்த்து வச்சு, இப்போ மேலே ஒன்று வச்சோன்னா கீழே இருக்கிறதோட சேர்த்து தையல் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி தான் நான் அடித்தட்டுலையும் வச்சு மேலே சுற்றி கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். தையல் கொஞ்சம் பொறுமையாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது நிற்கும். நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் வரையும் நம்ம வச்சு சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் சேம். இப்படி நமக்கு சுற்ற தான் பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டு கிடைக்கும். இந்த வாழை நார் எப்படி எடுப்போம்னு பார்த்திங்கன்னா, இப்போ வாழை தார் போட்டுருச்சுன்னா அந்த வாழை தார் போட்டதுக்கப்புறம் அந்த மரத்தை வந்து வெட்டிடுவாங்க. அப்படி வெட்டிட்டாங்கன்னா அது நமக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். அப்படி வேஸ்ட் ஆகையில் அதுலேருந்து நம்ம நார் எடுத்து காய வச்சு இந்த மாதிரி வாழை நாரை வச்சு ஐட்டம் ரெடி பண்ணலாம். தட்டு ரெடி பண்ணலாம், கூடை ரெடி பண்ணலாம், நிறைய பண்ணுறாங்க வாழை நாரை வச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ ஹைட் போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு கைப்பிடி வைக்க போகிறேன். இப்போ இன்னொரு நம்ம பின்னி வச்சுக்கிறத எடுத்து கைப்பிடிக்கு கட் பண்ணியாச்சு. ரெண்டும் ஒரே அளவாக வச்சு கட் பண்ணிவிட்டு இது சைடாக இந்த மாதிரி வச்சு நம்ம ஊசி நூலை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக பிரிஞ்சு வராத அளவுக்கு சேமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே அளவில் வந்து கைப்பிடி வந்து கட் பண்ணி எடுத்துட்டு 2 பக்கமும் இங்கே பாருங்கள், இதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளோட கூடை பார்க்கவே. இது உங்களுக்கு பிரியாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பூவு, ஃப்ரூட்ஸு அகலமாக பெருசாக கூட ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.